ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு சில நிமிடம் நமது கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து அன்னையை பார்ப்போம். மெதுவாக கண்களை மூடி நமது வலது கையை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான மாயைகளும் அறியாமை என்ற இருளும் அகற்றப்பட்டிருக்கிறது. தாயே, தங்களின் அன்பானது எங்களுக்குள் எங்களின் ஆத்மாவை உணர வைத்திருக்கிறது. தங்களின் அன்பை உணர்ந்த நாங்கள் இவ்வுலகிலுள்ள மற்றவர்களுக்கும் அந்த அன்பை கொடுக்கும் கருவிகளாக இருக்க தயவு செய்து எங்களை ஆசிர்வதித்து அருள் புரியுங்களம்மா. தாய், எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். நமது இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கண்களை மூடிய நிலையிலேயே நமது இதயத்திலிருந்து சகஸ்ராராவில் நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். குளிர்ந்த நுண் அதிர்வுகளை நம்மால் உணர முடிகிறதா என்று நாம் கவனிப்போம். தாயே, தங்களின் அனுமதியை எங்களுக்கு உணர வைத்தமைக்கு எங்களின் நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம் அம்மா. நாங்கள் தியானத்தில் ஆழ்நிலை தியான நிலைக்கு செல்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். கவனத்தை சகஸ்ராராவிலேயே வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். கவனம் நம்முடைய சகஸ்ராராவிலேயே வைத்திருந்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति
श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्रीं आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्रीं सहस्रार्य स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சஹஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் தோஷங்களையும் எதிர்மறைகளையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, நாங்கள் சுயம் குருவின் பகுதியை முழுமையாக பெறுவதற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து தடைகளையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் தோஷங்களையும் எதிர்மறைகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே,
எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தூய்மையற்ற கவனங்களையும் தூய்மையற்ற ஆசைகளையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். நாங்கள் தங்களின் தூய ஆசையை பிரதிபலிக்க கூடியவர்களாக இருக்க எங்களை வலிமையுடையவர்களாக தயவு செய்து மாற்றுங்கள். தாய், எங்களின் இடா நாடியை தங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். தங்களின் கவனத்தில் எங்களின் இடா நாடியை வைத்து நாங்கள் எப்பொழுதும் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்த நிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனத்தை நம்முடைய இடா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் தோஷங்களையும் எதிர்மறைகளையும் ஆகாய மார்க்கமாக அகற்றிவிடுங்கள். தாய், நாங்கள் எதுவும் செய்யவில்லை, எங்களுக்கு எதுவும் தெரியாது. தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் நான் என்ற அகங்காரத்தை அகற்றிவிடுங்கள். அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். தாய், தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான அசுர குணங்களை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாய், நாங்கள் தங்கள் அருளால் தூய்மையான ஆத்மா என்பதை உணர்ந்திருக்கும் நிலையில் எங்களின் சுயம் குரு தத்துவமும் தங்கள் அருளால் எங்களுக்குள் உணரப் பெற்றிருக்கிறோம். தாய், நாங்கள் எப்பொழுதும் எங்களை கவனத்தில் தங்களின் அன்பை உணர்ந்த நிலையில் நாங்கள் இருக்கவும், எங்களின் அனைத்து செயல்களிலும் தங்களின் வழிகாட்டுதலை நாங்கள் உணரவும் எங்களை உண்மையுடையவர்களாக தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாய், நாங்கள் எப்பொழுதும் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்த நிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் தோஷங்களையும் எதிர்மறைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிட்டு நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய்,
ஸ்ரீ கணேசரின் சொரூபமாக எங்களின் மூலாதார சக்கரத்தில் அமர்ந்திருக்கும் தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம் அம்மா. தயவு செய்து எங்களை ஸ்ரீ கணேசரின் கள்ளம் கபடமற்ற தெய்வீக ஞானமுடைய குழந்தை குணமானது எங்களுக்குள்ளும் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக எங்களை மாற்றி அமைத்திடுங்கள். தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் மாயைகளை அகற்றிவிடுங்கள். நாங்கள் எங்களுள் ஸ்ரீ கார்த்திகேயரின் தத்துவத்தையும் ஸ்ரீ கணேசரின் ஞானத்தையும் உணர்ந்தவர்களாக இருக்க தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. தங்களால் மட்டுமே அனைத்தையும் செய்ய இயலும். நாங்கள் தங்களிடத்தில் முழுமையாக சரணடைகின்றோம். தங்களின் தெய்வீக அன்பானது எங்களின் ஆத்மாவை எங்களுக்குள் உணர வைக்கட்டும். தங்களின் அன்பை தவிர இவ்வுலகில் எதுவும் உண்மை இல்லை என்ற அந்த மாயை எண்ணத்தை எங்களிடமிருந்து அகற்றி நாங்கள் தங்களின் அன்பை மட்டும் பரிபூரணமாக பெறுகின்ற சகஜ யோகிகளாக இருக்க தயவு செய்து எங்களை ஆசிர்வதித்து அருள் புரியுங்களம்மா. மந்திரம். ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நம்முடைய மூலாதாரத்தில் வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷன் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं
ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो निलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरों गणादीं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी
மெதுவாக நம்முடைய கவனத்தை நம்முடைய இடது சுவாதிஷ்டானாவிற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை வேண்டுமானால் இடது சுவாதிஷ்டானாவில் வைத்துக் கொள்ளலாம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தூய அறிவாய் இருக்கின்றோம். தாங்களே அனைத்தையும் செய்பவர். நாங்கள் தங்கள் அருளால் உள்ளிருக்கும் அசையாத தன்மையின் அமைதியை உணர்கிறோம். எங்களின் கவனம் தங்கள் அன்பால் தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது. தாய், நாங்கள் ஸ்ரீ நிர்மல் வித்யாவின் தூய அறிவை உணர்ந்தவர்களாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. அனைத்தையும் செய்பவர் தாங்களே. நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம். எங்களின் இடது சுவாதிஷ்டானம் தங்களிடத்தில் சரணடையட்டும் அம்மா. தங்களின் கவனத்தில் எங்களின் இடது சுவாதிஷ்டான சக்கரத்தை நிலைநிறுத்துங்கள் தாய். மந்திரம் ஸ்ரீ நிர்மல் வித்யா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மல் வித்யா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனம் நம்முடைய நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தூய அமைதியையும் திருப்தியையும் உணர்கிறோம். தாயே, எங்களுக்குள் தர்மத்தை நிலைநிறுத்துபவரான தாங்கள் எங்களின் நல்வாழ்வை பாதுகாப்பவராவீர். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் கலங்காமல் எங்களின் தாய் எங்களுடன் இருக்கின்றார் என்கின்ற அந்த உறுதியான நிலைப்பாட்டை எங்களுக்குள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய பவசாகரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே எங்களின் ஆதி குருவாவீர். எங்களை சுயம் குருவாக உணர்த்தியுள்ள தங்களுக்கு எங்களின் நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, நாங்கள் எங்களின் சுயம் குரு தத்துவத்தை முழுமையாக உணர்வதற்கும் எங்களின் செயல்களில் ஒரு குருவின் நிலைப்பாட்டை கண்ணியத்துடன் செயல்படுத்துவதற்கும் எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து மாயைகளை தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. எங்களுக்குள் இருக்கும் 10 குருமார்களின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கும் நாங்கள் தகுதியுடையவர்களாக இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து பொய்யான குருமார்களின் போதனைகளை முழுமையாக எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. அன்னை அவர்கள் கூறியது, ஒரு குருவிற்கு முக்கியமாக இருக்க வேண்டிய ஒன்று அவனுடைய சுய மதிப்பீடாகும். இந்த சுய மதிப்பீட்டினை பெற நாம் நம்மை பற்றி தான் ஆய்வு செய்ய வேண்டும். அதாவது, நான் ஆத்மாவை உணர்ந்தவன் என்றும் எனக்குள் கருணையும் சக்தியும் மற்றவர்களின் ஆத்மாவை உணரச் செய்யும் சக்தியையும் பெற்றவன் என்றும், நான் குரு என்றும் நான் சிறப்பானவன் என்றும் அந்த
உண்மை கரையில் நான் இருக்கின்றேன் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். தாயே, எங்களுக்கான இந்த சுய மதிப்பீட்டில் தங்களின் அன்பினால் மட்டுமே நாங்கள் அவற்றை பரிபூரணமாக உணர முடியும். தயவு செய்து எங்களை எப்பொழுதும் தங்களின் கவனத்தில் வைத்திருங்கள் அம்மா. எங்களின் பவசாகர சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். மந்திரம் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேய சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேய சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. குருவே பிரம்மா, குருவே விஷ்ணு, குருவே சிவனே குரு. குருவே உண்மையிலேயே உயர்ந்த ஆத்மா, மாசற்ற தாய் ஸ்ரீ மாதாஜி. தாயே, எங்களின் தாயும் தந்தையும் இருக்கும் தாங்கள் எங்களின் குருவாக இருக்கின்ற தங்களின் அந்த உருவத்தை நாங்கள் எங்களுள் உணரும் அளவிற்கு எங்களின் தியானத்தில் நாங்கள் ஆழ்நிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. அந்த பிம்பமானது எங்களுக்குள் ஆனந்தத்தை உணர்த்தும் நிலைப்பாட்டையும் அதன் மூலம் நாங்கள் இறைவனின் ராஜ்யத்தில் ஒருங்கிணைந்த நிலையில் இருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் நமது பவசாகரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நம்முடைய ஹிருதய சக்கரத்திற்கு நமது கவனத்தை கொண்டு வருவோம். தாயே, எங்களுக்குள் தங்களின் அன்பை பரிபூரணமாக நிலைநிறுத்தி அதன் மூலம் எங்களை தூய ஆத்மாவாக உணர்த்திய தங்களுக்கு எங்களின் நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தங்களின் அன்பானது எங்களுக்குள் பாதுகாப்பு உணர்வை தருகிறது. தாயே, நான் தூய ஆத்மாதான். ஆத்மா தவிர இந்த மனமோ புத்தியோ உடலோ அல்ல. நான் தூய ஆத்மாதான். கவனம் மெதுவாக நம்முடைய விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, நாங்கள் சாட்சி பாவத்துடன் பற்றற்ற நிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களுக்குள் இருக்கும் அனைத்து மாயைகளும் தங்கள் அன்பால் அகற்றப்படட்டும். நாங்கள் முழுமையின் ஒரு பகுதியாகவும் பகுதியில் ஒரு துகளாகவும் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களின் விசுத்தி சக்கரம் தங்களிடத்தில் சரணடையட்டும். கவனம் மெதுவாக நம்முடைய ஆக்ஞா சக்கரம்
தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். தயவு செய்து எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே நித்திய பேரின்பமாவீர். எங்களுக்கான ஆத்ம விழிப்புணர்வை எங்களுக்கு கொடுத்துள்ள தாங்கள் எங்களின் தியானத்தில் நாங்கள் ஆழ்நிலை தியான நிலையை உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். தாயே, நாங்கள் ஸ்ரீ நிர்விசாரா மற்றும் நிர்விகல்பா தியான நிலையை அடைவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது தியானத்தில் எவ்வித எண்ணங்களும் இல்லாத அந்த அமைதியான ஆழ்நிலை தியான நிலையை நாம் உணர்வதற்கு நமக்குள் எது தடைகளாக இருக்கின்றதோ அதை அன்னையிடத்தில் முழுமையாக சமர்ப்பிப்போம். அந்த ஆழ்நிலை தியான நிலையை அடையும் பொழுது நமக்குள் அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் முழுமையாக பரவுவதோடு அமைதியான அந்த நிலைப்பாடு நம்முள் நிலைத்திருக்கும். அதோடு அந்த ஒரு ஆனந்தமும் நமக்குள் இருக்கும். அதை நாம் நம்முடைய அனுதின தியானத்தில் உணர வேண்டும். அதற்கு எது தடையாக இருக்கிறதோ அதை அன்னையிடம் முழுமனதோடு சமர்ப்பித்து விடுங்கள். நாம் இப்பொழுது தியானத்தில் இருப்போம்.
நமது இதே தியான நிலையில் 1994 குரு பூஜையில் அன்னையாற்றிய சொற்பொழிவை நாம் இப்பொழுது கேட்போம். Today, you all have gathered here to worship me as your Guru. I must say that I lack many qualities that a Guru should have. In the sense, I cannot be strict with you. I cannot be stern with you. And I really don't know how to punish you for doing wrong things. This may be because normally I think the gurus have problems with their disciples who are mostly not realized souls. As they are not realized souls, the gurus find it difficult to communicate or talk to them about the subtle problems that they have. I know of many gurus, even in modern times, who've been really very, very strict. And also they told me that they have achieved their realization by working very hard and by suffering under the strictness of the gurus. Sometimes I was really filled with great compassion for such disciples who haven't yet received their realization. They had gurus who were really realized souls, and they never had their realization. And the guru was extremely strict with them. There was one gentleman I met in Kolhapur, and he got realization in 1 minute. So he told me that his guru had told me to go for fast every month at least for 8 days. All right. Then he asked me to build a temple of the Tatra in his village. And every day he must go and worship the Tatraya in the morning time and in the evening time. He spent so much money. And still he didn't get realization. And while you hardly took 2 minutes to give me realization, Mother, what is this? How you have been so gracious to me. So I didn't know what to answer him. I didn't want to talk against his guru because I know he's a realized soul. Actually, most of these gurus and incarnations were very helpless with human beings. Perhaps they didn't have such beautiful disciples as I have. Perhaps at this time, all the good people who were seeking
divinity are born and they are here as Sahajogis. I never had to work very hard on them. Of course, once in a while, you do get a person who tries to trouble us, who tries to create problems. But modern times are so special, I think, that's very easy to give realization to people. At the time of Moses, he had made laws because of the decadent society of the Jews at that time. And that one was very hard, very, very hard, which we know today as Shariat, was taken over by the Muslims. And even now the punishments, according to so-called Quran, are so hard that you can't believe it. And most of the pressure of all their dharmic laws are on the women. Whatever it is, even in the Bible, if you read Christ, he has said that all those 10 commandments are nothing. You have to go beyond them. And he says, if your one eye is mischievous, is committing sin, take it out. What's the use of the whole body getting contaminated by that? Or if your one arm is doing something that is wrong, you better remove it. Because of one arm, the whole body will suffer. He said that, it is said that you should not be adulterous, but I would say that you should not have eyes in which for any woman you have desire, you have committed a great sin, and you'll all go to hell, all those people will do it. So you should not have adulterous eyes. Another thing he has said, that if somebody slaps you on one face, you should turn the another cheek towards that person. When I knew about these laws, I said, how can you have such people in this world? It's a very subtle thing. And the last of all, which was very, very good, was that you should be righteous. Righteous more than all the scribes and all the Pharisees, I mean the priest and all these people. You have to be much more righteous than them. I mean, in early age when I read it, I thought, where can you find such people who can be called anywhere near Christ's description? It was inconceivable at that time. India is one place, as I told you, people are dharmic by their own, we can say, their own genes, you can call them, or you can say they are extremely dharmic because of traditions, brought up like that. In my time, in the South India and Maharashtra, I think we were very dharmic family and it was very dharmic atmosphere. Still, these things that Christ has described was not there. For example, anger was regarded as a great asset. People used to boast, I'm very angry with that person. They used to say like that.
Very common. Of course, I don't think in India anybody can say, I hate you, because it's regarded something sinful and stupid. Because to hate somebody is being adharmic. But of course, they did say so many things that were not at all permissible by the laws of Christ. And then came Muhammad Sahib, who just found that nothing works out. So I think they adopted Shariat, but not Muhammad Sahib, but they had adopted already the Shariat. He accepted. He said, all right, this Shariat can be worked out. But it is so inhuman and has no balance, because only the women have to suffer, nothing to men. If a woman did adultery, then she was punished, but not the man. Even, I don't know what is the law here, but in India, if a woman who is married does adultery, such a man has to be punished. But if the married man does adultery, there is no punishment. All these things, I know, cannot be forced on anyone. Whatever Christ must have said, he must have said in his own meditative mood. He was surrounded by people who tried to kill him, and they killed him ultimately. And the kind of people they were, especially at that time, the Romans, extremely cruel. So how can he say that if somebody slaps you on one cheek, you turn another cheek to that person? Very angry, hot-tempered people were there. Krishna, of course, said it very clearly that krodhat vijayate samoha. His krodh is the worst thing. Anger is the worst sin according to him. Only from anger everything comes out. But he didn't say how the anger comes in. He didn't talk about it, that the source of anger was your liver and also your upbringing. These two things give you horrible anger. Unless and until you witness yourself, your realization has no meaning. You should separate yourself from yourself and see for yourself what is really wrong with you. Now, supposing somebody is a very hot-tempered person, instead of taking pride in it or using that temper to control others, he should try to control himself. How? First is the krodha. Anybody who wants to be a saint should know that anger, this krodha, should have no place. How do you do it? You first of all witness yourself how you behave. For example, I would say artificially you become angry, artificially. And stand before the mirror. See your face, how you look like. You'll be surprised. It looks like a face of a monkey or a tiger or I don't know what animal you must have been in last life. And then you are amazed that you are still carrying the traces of that previous life that was whatever was the animal. Then the second thing would be take out the anger upon yourself. As we have in Sahaja Yoga, we write down our own names and beat it. But it should be that if you get angry with yourself, then you will see that you have
won over your anger. Because angry people only torture others, they don't torture themselves. Of course, sometimes they feel bad. Later on, they feel I should not have done this. They develop a left visually. But mainly, if you start getting angry with yourself, why should I have done this? Why did I do this? Why should I get tempted to this? You'll be surprised your temper will go down. And also, physically, you should see you have a liver problem. With that, you just face yourself and tell that I am going to get rid of this liver problem. How dare it become my enemy and stop my ascent in spirituality. So the witness state has to be developed. For a Sahaja Yogi, it's very important to develop a witness state. But normally what happens, that Sahaja Yogis develop a witness state for others. Now you know in Sahaja Yoga, the door is open to everyone. And some mad people also walk in. Some funny people also walk in. Some very bad charactered people also walk in. All kinds of things. So now you should see, what are you worried about? Are you worried about people who have problems, who are no good, for whom you cannot say that they will be Sahaja Yogis, or you are enjoying the people who have got Sahaja Yoga? This temper sometimes has made people really mad, I tell you. Can go into your head and can make you mad. And we have some mad people in Sahaja Yoga. We have still. But they have become so mad that now they are no more angry, they are no more troublesome, they are just mad, that's all. For such people you shouldn't worry. There is no need to witness others, witness yourself. And I sometimes feel that anger comes through too much austerity, too much of extreme nature also. Some Sahaja Yogis are extremely austere about everything. It's maddening. In Sahaja Yoga, everything is sahaj, is spontaneous. You are not to be austere. This should not be particular. I said now it's not better not to wear a black sari or something, if I say so. Then it doesn't become a sentence from Brahma. Supposing then somebody is wearing a black sari and coming, you will all run away from that person. Or black clothes. It's not that. You are gurus yourself. Why should you be afraid of any kind of person who comes to you, whether it is black, white or any type? Why should you have any fear? The another side of temper is fear. A man who is hot-tempered always have fear because he sees himself in others. He sees that another person also must be having the same kind of temper and he'll attack me. So he is always on the protective. In a Sahaj manner, what we do is to live without fear. He said that wages of sin is fear. But I would say wages of anger. Those people who were very aggressive, say, for example, develop frights, all kinds of frights.
Those countries who have invaded other countries and rule other countries and have got the experience of their ego, of their anger, become extremely frightened people. Especially the soldiers who go on the war, kill so many people and come back and they are frightened. I asked one of them in America, I said, what are you frightened of? He said, I feel that I have killed so many people, now so many will kill me. But I said, why do you think like that? Why should anybody kill you? He says, because why did I kill others? Why did I kill others? Because I killed others, so anybody can kill me, isn't it, without rhyme and reason. Logically, I agreed. But his fear was so much that when he came in my presence, he was just shaking. The whole body was shaking with fear. So, whatever aggression we do, boomerangs on us, and we become very frightened about everything. In Sahaj, you witness yourself as a separate identity. All your past is finished, gone, you are not bothered. And you remain in a state which is fearless. This state has to be achieved through Sahaja Yoga. Very easy once you know that you are protected, you will have no fear, and as you will have no fear, you will not have also temper. It works vice versa sometimes. It's a very common thing I have seen. A very aggressive person will be described by a psychologist as a man of insecurity. It's nice to say that, but it's not true. He makes everybody insecure, then how can he be insecure? If another person feels insecure with that person, that means this man is not insecure, but he is over-secured. If you tell him that, then only he will improve. But if you say you have insecurity, then he thinks, yes, my condition is pitiable. Even if I kill somebody, it's all right, because my condition is pitiable. Such arguments work out in such a manner that you become convinced about yourself. But if you see as a witness, you see, what have I done so far? Have I been able to conquer myself? Sahaja Yoga is not to conquer others or to control others, but to conquer yourself. If you have not done that, you can be self-certified, oh, I have been so yogi, I have been so great, I have been this, that makes no difference. Have you completely transformed yourself, changed yourself, and now, in your presence, do people feel secured? If they feel insecure, then something wrong with you. Or if you feel insecure, also there's something wrong with it. Now this excuse to give that, Mother, I am insecure, then you are not a Sahaja Yogi. As simple as that. Giving explanation like that shows you are not even a Sahaja Yogi. So now to become the Guru, first of all, you should have a great sense of forgiveness. So much so like Buddha's. Once Buddha was giving a lecture in a village, and suddenly somebody came in and started abusing him, saying all kinds of things and all that. Then somebody told him, what are you doing? He is Buddha, the one who is enlightened one. He is trying to help us to become good, and you came and shouted at him. So he was repentant. He went to see Buddha, but Buddha had gone to another village.
So he went to another village, second day, and he went and fell at the feet of Lord Buddha. Lord Buddha said, "What's the matter? Why are you falling at my feet?" He said, "Sir, I must say that I didn't know you were the enlightened one. I just shouted at you, said things. I don't know what happened to me. So please forgive me." He said, "When did you say this to me?" "Yesterday." "Where?" "In such place." He said, "Yesterday is finished now. What is there to forgive?" Now, he came begging of his forgiveness, repenting immediately. He said, "Yesterday is over." That is one of the greatest qualities Sahajogis should have. அன்னையின் உரை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும் ஒரு குருவானவர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு எடுத்துரைத்தமைக்கும் எங்களின் கோடான கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் ஏதேனும் தெரியாமல் நாங்கள் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். தொடர்ந்து தியானத்தில் இருப்பவர்கள் இருக்கலாம்.